திரு நந்தகுமார், இப்போ மாநில சுயாட்சிக்கு எதிரான எல்லா விஷயத்தையும் தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை மடைமாற்றுவதற்கான இல்லை இந்த நிர்வாக குறைபாடுகளை மறைக்க இந்த மாதிரி திமுக பாஜக கூட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் முன்வைக்கப்படுதா? இல்ல, மாநில உரிமைகள் எங்க பறி கொடுக்கப்பட்டதுங்கிறத நம்ம கோடிட்டு காமிக்கணும். இல்லாம சும்மா மாநில உரிமை போயிருது, மாநில உரிமை போயிருச்சுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் அலிகேஷனா மாறிடும். நான் அதனாலதான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், எந்த இடத்துல தாவேகா அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையோ சட்டங்களையோ எதிர்த்து லீகலாவும் ஃபைட் பண்றாங்க, அவங்க பொலிட்டிக்கலாவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்மளால காமிக்க முடியும். ஓகே, ஒரே ஒரு சின்ன சந்தேகம் திரு நந்தகுமார். இப்ப தாவேகா மிக தீவிரமா பாஜகவை எதிர்க்குது. அதனால பாஜகவும் தாவேகாவை ஒரு எதிர்ப்பு சக்தியா தானே பார்க்கணும். இப்போ சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்பு தாவேகா அரசு மேல நிகழ்ந்தது. பாஜகவுக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறாரு. அவர் ஏன் எதிர்த்து வாக்களிக்காம அவர் எந்த திசையிலையும் போகாம அமைதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாரு? தாவேகா நமக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குதுன்னா ஒரு தார்மீகமான ஒரு எதிர்ப்பு ஓட்டு அங்க பதிவு பண்ணியிருக்கணும்ல பாஜக, ஏன் பதிவு பண்ணாம இருந்தாங்க? மேபி திமுகவும் அந்த இடத்துல உள்ளார இருந்து அந்த 59 வாக்குகளை எதிர்த்து பதிவு செஞ்சிருந்தா பாரதிய ஜனதாவும் பதிவு செஞ்சிருக்குமோங்கிறது என்னுடைய பார்வை. திமுக இல்ல நான் சொல்றேன், 59 எம்எல்ஏக்களே வெளிநடப்பு செய்யும் போது நம்ம ஒருத்தர் அந்த கவுண்டமணி ஒரு படத்துல கேட்பாரு பாருங்க, 6 மணிக்கு மேல விளக்க அணைச்சா என்ன அடைக்காட்டி என்ன, அந்த மாதிரி இந்த ஒத்த ஓட்டை நான் எதிர்த்து போட்டா என்ன போடாட்டி சரி, அப்ப ஒரு எம்எல்ஏ இருந்தா என்ன இல்லன்னா என்ன ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிடலாம்ல. இது என்ன கான்செப்ட்? இது உங்களோட எதிர்ப்பை பதிவு பண்றதானங்க உரிமை. ஒரு எம்பி இருந்தாலும் சரி, ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் சரி. பாஜகனா யாரு, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? தாவேகா எங்களை எதிர்க்குது, நாங்க தாவேகாவை எதிரியா பாக்குறோம்னு எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கணும்ல. அப்ப அமைதியா இருக்கும் போதே பல சந்தேகங்கள் எழுப்புதுல. அதுல என்ன ஒரு எம்எல்ஏ? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்ப இங்க 59 எம்எல்ஏவும் வெளிநடப்பு, ஒரு எம்எல்ஏவும் அமைதியா இருக்காங்க போது இவங்களுக்குள்ளார ஈக்குவேஷன் என்னங்கிறதா நம்மளுடைய கேள்வி. அதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப நான் அதைத்தான் சொல்ல வரேன், எல்லா இடத்துலயுமே நாங்க அந்த ஈக்குவேஷனை பாருங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு இடத்துல நம்ம எப்பயுமே அரசியல்ல மட்டும் என்னுடைய பார்வை ஹோலிஸ்டிக்கலா பார்த்தோம்னா தான் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் தெரியும். அப்போ இந்த இடத்துல இப்போ ஏன் அவங்க மத்தவங்கெல்லாம் பேசுறாங்களே டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றாங்க போது, இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ் இப்ப என்ன திடீர்னு சிடிஆர் நிர்மல்குமார் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவரா படப்படன்னு இந்த மாதிரி பேசினாரா? நிருபர் கேள்வி கேட்கிறாரு, ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி பேசுறாங்க, ராஜேந்திர பாலாஜி இந்த மாதிரி பேசுறாங்கன்னு அவர்கிட்ட வெட்கப்பட்ட கேள்விக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அப்ப இந்த குற்றச்சாட்டை மடைமாற்று அரசியலை பண்றது பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம பழிய போட்டலாமா அவங்க மேல? அப்ப இது நியாயமான குற்றச்சாட்டு இல்ல. பிரஸ் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்றீங்க, பிரஸ்ஸுக்கு பதில் சொன்னா இவங்க டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றாங்கன்றாங்க. அப்ப உங்களுடைய ரெக்வயர்மெண்ட் என்ன? அப்போ இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர்களுடைய செல்போன் பறிக்கப்பட்டது நம்மளுக்கே உடன்பாடு கிடையாது, அந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கக்கூடாது. நீங்க முத தடவை வந்த போதே அவங்க கிட்ட உங்களுக்கு செல்போன் தேவையா இருந்தா நீங்க வாங்கியிருக்கலாம். கூப்பிட்டு மறுபடியும் வர வச்சு அதை பறிமுதல் பண்றது என்னங்கிறது நமக்கு இன்னும் அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ் வந்தாதான் தெரியும். ஆனாலும் இதை நம்ம கண்டிக்கிற அதே சமயத்துல திமுக ஆட்சியில நாம் தமிழர்களுடைய துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் இதே மாதிரிதான் கைது செய்யப்படும் போது அவருடைய செல் தொலைபேசி இதே மாதிரி கைப்பற்றப்பட்டு அதிலிருந்து அத்தனை தகவல்களும் திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய யூடியூபருக்கு போச்சு சார். போலீஸ்ல இருந்து அந்த யூடியூபர் இதை வச்சு சீரியஸ் ஆஃப் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தார். அப்போ இந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் சங்கம் அன்னைக்கு ஏன் இந்த கேள்வியை கேட்கல? அதே மாதிரி சவுக்கு சங்கர் வீட்டுல எவ்வளவு அராஜகம் நடந்தது, அவருக்கு எகைன்ஸ்டா எவ்வளவோ அடக்குமுறை, ஃபெலிக்ஸ்க்கு எகைன்ஸ்டா அடக்குமுறை. அன்னைக்கெல்லாம் இந்த பத்திரிகையாளர் மன்றம் எந்த குரலை எழுப்புனாங்க? தேவையான விஷயங்களுக்கு பத்திரிகையாளர்கள் மன்றம் தேவையான குரல்களை எழுப்பும். எங்களுக்கு யாருன்னு தெரியும், எங்களுக்கு யாருன்னு தெரியும், யாரு கழுத யாரு குதிரை யாரு பாதிக்கப்படுறாங்கன்னு பத்திரிகையாளர் சங்கத்துக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நீங்க பேச தேவையில்லை. பத்திரிகையாளர்களை பத்தி, பத்திரிகையாளர் மன்றம் பத்தி நீங்க பேசக்கூடாது, புரியுதுங்களா? எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு தெரியுங்க. ஆதரவா பேசுறதுக்கு பத்திரிகையாளர் மன்றத்தை பத்தி நீங்க பேசாதீங்க, புரியுதுங்களா? திமுக ஈகோ சிஸ்டம்லாம் கிடையாது, புரியுதா? எங்களுக்கு சவுக்கு சங்கர் யாருன்னு தெரியும்,
ஃபெலிக்ஸ் யாருன்னு சரி தெரியும். சரி சரி அவங்க என்ன பண்ணாங்க சரி விட்டுருங்க விட்டுருங்க வேண்டாம் 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 வரீங்களா இப்போ? சரி வேணாம் இதே விவாதத்துல வரீங்களா? வேண்டாம் வேண்டாம் இதே பிரகாஷ் விவாதத்துல வரீங்களா? பிரகாஷ் தனியாவோட ஒரு டிபேட் அரேஞ்ச் சரி பண்ணுங்க. ஓகே நந்தகுமார் வாங்க, ஓகே இப்படியே நன்றி வாங்க. நன்றி நன்றி தைரியம் தான் நன்றி பேசுங்க. இல்ல இல்ல வேண்டாம் இல்ல பிரகாஷ் இல்ல விட்டுருங்க விட்டுருங்க இல்ல இல்ல நம்ம தமிழரசன் நம்மளுடைய சரி கருத்து சரி 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 யாரா இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளர் மேல அடக்குமுறை நடக்கும்போது அந்த பத்திரிகையாளர் சவுக்கு மன்றம் சங்கர் குறுகுறுன்னு பத்திரிகையாளர் நன்றி இல்லைங்க. நன்றி